எல்லாமே என்னங்க லோக்கலா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன லோக்கல்னா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. ஹீரோயின்ஸ் தேடுறதுன்றது பெரிய விஷயம். நமக்கு பிடிக்கிற பொண்ணு ப்ரொடியூசர் கிட்ட காட்டி அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது கூட பெரிய பிரச்சனை. ஏன்னா நந்திதாவே முதல்ல ப்ரொடியூசருக்கு பிடிக்கல தான் அந்த லீட் ரோல் பண்ணவங்க. அதுக்கப்புறம் மற்ற பொண்ணுங்க எல்லாமே பண்ண வச்சு எல்லாமே என்னங்க லோக்கலா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன லோக்கல்னா எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. லோக்கல்னா மனுஷங்கள தெரியவே இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். லோக்கல் கேர்ள்ஸ் தான் வேணும், அந்த மாதிரி மூஞ்சிக்கு தான் நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அந்த மாதிரி பெண்களை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். நந்திதாவும் சரி, அப்புறம் அமுதாவா நடித்த ஐஸ்வர்யா, சோஃபிஷாலி, அந்த அக்கா தங்கச்சி ரோல் பண்ண சோஃபிஷாலி, இந்த மாதிரி அந்த எல்லாமே நம்ம பார்க்குற பக்கத்து வீட்டு பொண்ணுங்க மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் சினிமாட்டிக்காகவும் அதாவது என்னென்னா ஃபோட்டோஜெனிக்காகவும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். எல்லாருமே ஆடிஷன் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி. ஆனால் இவங்களுக்கு அந்த நந்திதாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டும் நான் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். அவர் அதுதான் சொல்லிட்டு இருந்தார், வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்த நிறைய பிரபலங்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பெண்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் நம்ம நினைக்கிற நம்முடைய படைப்பு சம்பந்தமாக நம்ம வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதுல்ல, அது இந்த மாதிரியான முகங்களை தேர்ந்தெடுத்து பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்ற அந்த விஷயத்த நான் அப்போ உண்மையிலே நமக்கு என்ன தோணுதோ அது செஞ்சோம்னா ஓரளவுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் அப்படின்றது நான் உணர்ந்தேன் அந்த டைம்ல தான். உண்மையிலேயே எல்லா கேர்ள்ஸுமே ரொம்ப அற்புதமா கோஆபரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா நடிச்சாங்க. யாருமே கதாநாயகி அப்படின்ற ஒரு இதுக்கு போகாம ரொம்ப கேஷுவலா நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டு பண்ணாங்க. அப்படிதான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த விஷயங்கள், கேர்ள்ஸை தேர்ந்தெடுத்த விஷயங்கள்.